இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாக வாழ்த்துகிறேன். இந்த காலவழியில் நம்மளை பார்வையில் சந்தோஷம். இந்த நாளில் ஒரு புதிய லோகஸ் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். யோவான் என்ற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த 2ஆம் அதிகாரம் இயேசுவின் முதலாவது அற்புதத்தை செய்த கானான் ஊரில் நடந்த ஒரு அற்புதம். அது இங்கே நிறைய காரியங்கள் இங்கே இருக்கையில் வேலைக்காரரை நோக்கி இயேசுவின் தாயாய மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்றார் அதன்படி செய்யுங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டது. இங்கே ஒரு முதல்ல ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தார். கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதை மாற்றதுக்கு முன்னால சில காரியங்கள் நடந்தது. அங்கே திராட்சரசம் குறைபட்ட பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க, இயேசுவின் தாயாய மரியாளிடத்தில் சென்றார். மரியாள்கிட்ட போனோன்னா மரியா நேரம் பேசுறாங்க இயேசுகிட்ட. அவங்களுக்கு திராட்சரசம் இல்லையாம், அவங்களுக்கு திராட்சரசம் இல்லையாம் என்றால் அதற்கு ஆண்டவர் சொன்னாரு, சொன்னாரு, உனக்கு எனக்கும் என்ன, நம்ம எல்லாம் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அவங்க திராட்சரசம்னா அவங்க பாடு, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அவர் அங்கதான் பேசுறாரு பாருங்க. அதற்கு இயேசு சொன்னாரு, சிறியே, உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, திராட்சரசம் இல்லை, கொஞ்சம் ஏதாவது அற்புதம் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு தோன்றுகிறது. ஆனா அதை ஒண்ணு நடக்கிறாப்புல இல்லை. என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்ட பிறகு அப்ப இயேசு வேலைக்காரனை கூப்பிட்டு, இயேசு இருக்கிறார், அவரு என்ன சொல்றா அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிடுச்சு. அதான் அந்த வசனம். இந்த வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சா தான் உங்களுக்கு காரியம் நடக்கும். என்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ண விடணும். உங்கள்கிட்ட இயேசு உங்கள்கிட்ட என்ன சொல்றான்னு பாரு. ஆண்டவர் அங்கே தண்ணி திராட்சரசம் மாதிரி பெரிய அற்புதங்கள் பெரிய அதிசயங்கள் பாருங்க, மந்திரம் எல்லாம் பண்ணல, ரொம்ப சிம்பிளான காரியம்தான். ஆனால் தாயிடத்துல போனா இதான் நடக்கும் என்று சொல்லி ரெக்கமெண்டேஷன். இப்ப இயேசு கிட்ட வர்றதுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் தேவை கிடையாது. இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படி அவர் வழியாய் பியூன் வழியாய் அப்படி போகணும். ஒரு ஆபீஸ்ல போனா பியூனை பார்த்தா தான் தலைவர் பார்க்க முடியும். அப்படி இல்லை கிடையாது, டைரக்டா போகணும். இயேசு என்ன சொல்றாரு, என்னிடத்தில் வரும்னு புறம்பே தள்ள மாட்டேன், நீ என்னிடத்தில் டைரக்டா வா என்று சொல்ற. ஆனா ஆளுக்கு என்ன செய்யறாங்க, இல்ல நாங்க சுத்திட்டு தான் வருவோம், தாயை பாப்போம் சகோதரரை பாப்போம் சுத்திட்டு தான் வருவோம்னா அது நடக்காது. ஆண்டு சொல்றாரு, தாயை சொல்றா வேலைக்காரரை பார்த்து, வேலைக்காரரு உங்களுக்கு இப்ப திராட்சரசம் தேவை, ஆனா கத்துட்ட போங்க, அவர் ஒரு சில காரியம் சொல்லுவார், அது சொல்ற போல நீங்க செஞ்சா போதும், ஒரு அற்புதம் நடக்கும். அப்படியே போனாங்க, என்ன சொன்னாரு அதைத்தான் செஞ்சார். கர்த்தர் சொல்ற காரியம் ரொம்ப சீப்பா இருக்கும், இலகுவா இருக்கும். ஒரு 100 கிலோ திராட்சை பழத்தை எடுத்துட்டு வாங்க, புளிங்க, அது அப்படியே ரசம் எடுங்க எல்லாம் சொல்லல. கற்சாடி இருக்குது, அந்த கற்சாடியில தண்ணி ரொப்புங்க, எடுத்துக்கொண்டு மறுபடியும் எடுத்து சர்வ் பண்ணு. ஒரு ரொம்ப சிம்பிளான வேலைக்காரங்கள்லாம் பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு கீழ்ப்படிதல் தான் அங்க முக்கியம். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குது, கீழ்ப்படிதல் முக்கியம். வேலைக்காரர் பார்த்து சொல்ல, தண்ணி ரொப்புங்கப்பா, ஜாடியில எல்லாம் தண்ணி எல்லாம் ரொப்பியாச்சு. மறுபடி என்ன சொன்னா தெரியுமா, இந்த ஒரு பொடி வச்சிருக்கோண்டு போடுங்க, ஒண்ணு சொல்ல, திரும்ப அந்த தண்ணி எடுத்து பந்து விசாரிப்பிட்ட கொடுங்க, அவ்வளவுதான். அப்படியே கொடுத்தா. இப்போ தண்ணியை ஊத்திட்டு மறுபடியும் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, என்ன நடக்கும், தண்ணியா தான் இருக்கும். ஆனா அவர்களுக்கு இந்த கேள்வியும் கேட்கல. அப்படியே அதான் சொல்லுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி சொல்லாது, இயேசு சொல்றபடி செய்தா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில உங்க பார்த்து சொல்ற. நமக்கு முடியாத பெரிய மலையை மறைக்க சொல்ல, அந்த மலையத்துக்கு அங்க போன, அந்த மலை இப்படிலாம் சொல்லல. சின்ன காரியம் தண்ணி ரொப்புங்கள், தண்ணி எடுத்துக்கொண்டு சர்வ் பண்ண முடியும். இந்த 2 காரியம் செஞ்சோன்னு எப்ப ரசமா மாறிச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த பந்து விசாரிப்பு காலத்துல போயிட்டு அந்த அவங்களுடைய பாத்திரத்துல அந்த ரசம் போகும்போது, தண்ணி போகும்போது ரசமா மாறிச்சு. இதை இயேசு பாருங்க, இயேசுவின் தாய் அறிந்திருந்தாள். இயேசு அற்புதமாய் பிறந்தவர், இயேசு அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். ஆனபடினாலே
நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் சொல்லபடி கேளுங்க, என்கிட்ட வராதீங்க என்று சொல்லும்படி சொன்னார். இந்த நாட்களிலும் இயேசுவை நோக்கி போய் பார்த்து இயேசுகிட்ட போனோம்னா ஒரு அற்புதம் நடக்கும். இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில ரொம்ப வெறுப்பான காரியம் இருக்கிறதா, என்ன செய்யணும்னே தெரியாத சூழ்நிலை, ஜூன் மாதம் வந்தாலே பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், படிப்பு காரியம் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா, எஜுகேஷன் தான். இந்த எஜுகேஷன் பிரச்சனை தான். சோதரம் அநேக குடும்பங்களில் வறுமைகள், பிரச்சனைகள், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, இப்படிலாம் பயங்கரமா இருக்கும்போது ஒரு பிரச்சனை நீங்க மாற்றிக்கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய தாயார் சொல்றா, இயேசு தாய் சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றார் எப்படி செய்யும். இன்றைக்கும் இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரு அதுபடி செய்யுங்கன்னு இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு வசனத்தின்படி சொல்லியிருக்கு, அதன்படி நீங்க செய்தால் உங்க குடும்பத்துல சமாதானம். அந்த கல்யாண வீட்டுல சாப்பிட்டவங்க சொல்றாங்க, ரசத்தை பின்னாடி சாப்பிட்டவங்க சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, எல்லாரும் முதல்ல நல்லது கொடுத்துட்டு பின்னாடி மோசமானதை கொடுப்பான், ஆனா நீரோ வரையில நல்ல ரசத்தை வச்சுட்டு வைத்திருந்தீரே, முன்னாடி உள்ளவங்க நல்லவே இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா பின்னாடி எவ்வளவு டேஸ்டான ரசம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் இருக்குமா, பிந்திய ஆட்கள் ஆசீர்வாதம், உங்க பிந்திய கால ஆசீர்வாதம் ரொம்ப டேஸ்ட் உள்ளதா இருக்கும், ருசி உள்ளதா இருக்கும், மனம் உள்ளதா இருக்கும், அநேருக்கு ஆசீர்வாதமாக உள்ளதா இருக்கும். அப்படி மாறணும்னா இயேசு சொல்றபடி கேளு. நீ அவன் சொன்னான், ஜோசியக்காரன் சொன்னான், மந்திரவாதி சொன்னான்ல இல்லை, இயேசு என்ன சொல்றான், இயேசு நோக்கி பாருங்கள், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த கால வேளையில அவர் சொல்றபடி செய்யுங்கள், அப்பொழுது மிகுதியான பலன், தண்ணீர் 2000 தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். ஒரு ஒன்று இல்லாத வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாற இப்பொழுதே கத்துட்டு ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஒரு ருசி உள்ள வாழ்க்கையாய் மாற்றுவாராக. ஆமென்.